நாங்கள் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் பார்டர்லேருந்து வந்திருக்கோம். கொல்லிமலையோடைய அடிவாரத்துலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் தளபதியுடைய வருகை இருக்கனால அவருக்கு ஸ்பெஷலாக வந்து நாங்கள் மலையிலேருந்து பலாப்பழம் எடுத்து வந்திருக்கோம். இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டு பார்த்து நாங்களாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பழம் தளபதிக்காக கொடுக்குறதுக்காக எடுத்து வந்திருக்கோம். அவர் ஆல்ரெடி சிஎம்மாக வரதுக்கு முன்னாடி அந்த பழத்தை அவர் கொடுக்கணும். ஏன்னா இனிமேல் வருங்கால சிஎம் அவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாதுண்ணா. அது வந்து விஜய கோட்டை மாறிடும். தளபதி கோட்டை, அது செந்தில் பாலாஜி கோட்டைலாம் இல்லை. இது வந்து உள்ள நுழைஞ்சாலும் தளபதி கோட்டையாக மாறிடும். அது இப்போ வந்து போனால் தான் தெரியும் அது தளபதி கோட்டையா அவர் கோட்டையான்னு தெரியும். இது வந்து பார்த்தோன்னா சிங்கிள் தான், சிங்கிளாக தான் போகுது. இப்போ யாருமே பின்னாடி இல்லை, சிங்கிளாக தான் இருக்குது. அது வந்து தளபதி கோட்டை தான் எப்பயுமே. அவர் வந்து 2020 சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கொடுக்குறோம். அவருக்கு அன்பு பரிசு அது, சரிங்களா? தளபதிக்காக கொல்லிமலையிலேருந்து ஸ்பெஷலாக 2026 முதலமைச்சர் அவர் தான். அவருக்காக அவருக்காக இனிப்பு கொடுக்குறோம் நாங்கள், சரிங்களா? தளபதி தான் எப்பயுமே எங்களுக்கு உயிர். அவருக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது வந்து 2026 அவர் தான் முதலமைச்சர். திருச்சி மாவட்டம் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க, காமிச்சிட்டோம். திருச்சி மாவட்டத்துக்கு வந்து பாருன்னு சொன்னாங்க, காமிச்சிட்டோம். நாங்கள் யாருன்னு காமிச்சிட்டோம். நாமளுக்கு வந்து பாருன்னு சொன்னால் இங்கே வரப்போகிறோம். கரூரில் இதுக்கு மேலே ஃபயராக இருக்கும். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், வெயிட்டிங்கில் இருக்கும். ஒவ்வொரு கோட்டையும் வந்து திமுககாரன் சொல்கிறாங்க. திருச்சி வந்து நேருவோட கோட்டை, திருவாரூர் கலைஞருடைய கோட்டை, கரூர் செந்தில் பாலாஜியோடைய கோட்டை, இன்னும் நிறையா வந்து கோயம்புத்தூர்லேயும் இப்போ செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே அவரோட கோட்டை. இன்னும் வந்து நிறைய கோட்டைகளை நாங்கள் தகர்க்க வேண்டி இருக்குது. 2 கோட்டையை தகர்த்துருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். 3வது கோட்டை இன்றைக்கி தகர்க்கிறோம்.